ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாசி சம்பல் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே நான் 2 கப்புக்கு திருவண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாயை வந்து நீங்கள் தோசைக்கல்ல நல்லா சுட வச்சுட்டு அதில் இந்த காஞ்ச மிளகாயை போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த ஓடு வந்து மேலே எப்படியே கருப்பாயிரும். ஏன்னா அந்த ஒரு விதமான எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் நல்லா வாசத்தையும் கொடுக்கும் இந்த மாசி சம்பலுக்கு. அதனால தான் உங்களுக்கு நல்லாவே காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 4 காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். நான் இங்கே 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதுதான் மாசி பொடி. இது நம்ம 4 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். மாசி பொடி என்னன்னா நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மரக்கட்டை மாதிரி ஒன்று தருவாங்க. இது என்னென்னா மாசி கருவாடு தான் இது. இதை நீங்கள் வந்து முதல்ல நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக வந்துடும். இது நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்பலாம் ஸ்மெல் அடிக்காது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த வெளியூர்லலாம் இருக்கீங்கன்னா கூட வாங்கிட்டு போகலாம், அந்தளவு ஸ்மெல் அடிக்காது. உப்பு தேவையான அளவு இவ்வளோதான். முதல்ல நம்ம காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டி எடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து சின்ன வெங்காயம் இருக்குல்லையே அதை உள்ளே போட்டுட்டு தேங்காய் துருவல் இருக்குல்லையே அது, அப்புறம் மாசி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போடுங்க. மாசிலே ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப கச்சி கிடக்கும். இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு ஓட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு லைட்டாக கீழிட்டு இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ரெடியாக கிடச்சிடும். இது ரொம்ப ஈஸியாக ஒரு எல்லாமே ரெடியாக இருந்தால் நீங்கள் அரை நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இது வெள்ளை சாதத்தை நல்லா சுட சுட வடித்து அதில் விரவி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி பண்ணியிருந்தீங்கன்னா சப்பாத்தி கடையில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா ப்ரெட்டு கடையில் வச்சு சாண்ட்விச் மாதிரி கூட மாசி சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சில பேர் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் இந்த மாசி சம்பல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாசி ஃபுல்லாக நம்ம தேங்காயில் பண்ணியிருக்கனால உடனே காலி பண்ணிடுறோம். நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிலுக்கு அப்படியே சலிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.